அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு, இந்த ஜாதகர் மீன லக்னமா மேஷ லக்னமா, ஒரு விளக்கம். இன்னைக்கு தலைப்பே அதுதான். என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த ஜாதகர் ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்க. அவர் பிறந்திருக்கிறது 19 ஜூலை 1991 12:15 12:15 AM கிருஷ்ணகிரியில் பிறந்திருக்கிறார். இவருடைய கேள்வி பார்த்தீங்கன்னா, ஜாதகம் தான் நார்மலாக என்கிட்ட பார்த்தாரு. சார் ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் சார்னு சொல்லி. ஜாதகத்தை பார்த்தோடனே நான் என்ன சொல்லிட்டேன், சார் நீங்கள் பொருளாதார சார்ந்த துறையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், எப்படி சார் சரியாக சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் மேஷ லக்னம், நீங்கள் பொருளாதார சார்ந்த துறையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவர் இல்லை சார், நான் மீன லக்னம் அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னே. இல்லை சார், எனக்கு ஜாதகம் எழுதும்போது மீன லக்னம்னு போட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட கிராஸ் செக் பண்ணேன். சார் மேஷ லக்னம், உங்களுக்கு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரனும் லக்னாதிபதியான செவ்வாயும் பாருங்க 5ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ 2 கூடவனும் லக்னாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பொருளாதார சார்ந்த துறையில் இருக்கணும், இருக்கேன்னு தான் சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு மேஷ லக்னம் தான் சார், மீன லக்னம் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை தெளிவுபடுத்திட்டேன். சரிங்களா? இப்போ அவரோட ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இருக்காங்க, 3ல் கேது, 9ல் ராகு, 4ஆம் இடத்துல சூரியன் புதன் உச்சகுரு, 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கிறது குரு திசையில் இப்போ கிட்டத்தட்ட செவ்வாய் புத்தி போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2 மாசத்துல செவ்வாய் புத்தி முடிய போகுது, அடுத்து ராகு புத்தி வரப்போகுது. அப்போ இவரோட கேள்வி, சார் அடுத்து எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ இந்த குரு திசையில் ராகு புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ இவர் துலா ராசியில் பிறந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால துலா ராசி சித்திர நட்சத்திரம். அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமத்து குரு ஓடுது, ராசிக்கு 8ல் குரு உட்காந்துருக்காரு. அப்போ அவரோட கேள்வி என்ன, சார் எனக்கு ராசிக்கு 8ல் குரு இருக்கு, அப்போ எனக்கு இப்போ நேரம் நல்லா இருக்காதா, எதிர்காலத்தை பற்றி விவரமாக சொல்லுங்கன்றார். இப்போ குரு திசை தான் அவருக்கு போய்கிட்டு இருக்கு. குரு திசையில் செவ்வாய் புத்தி. பிறந்த கால ஜாதகத்தில் குரு இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி, செவ்வாய் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்காரு. அப்போ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இவருக்கு குரு திசை செவ்வாய் புத்தி நல்லா தான் இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி நல்லா இருக்காரு. லக்னாதிபதி சிறப்பாக இருக்கு. இந்த ஜாதகத்தில் லக்னத்தை எந்த ஒரு பாவர்களும் பார்க்கல. லக்னாதிபதி வேற 5ஆம் இடத்துல சூரியன் வீட்டில் சுக்கிரனோட சுபத்துவமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஜாதகர் நல்லா இருப்பார். கண்டிப்பான முறையில் ஒரு ஆண் வாரிசு ஒன்று, ஒரு பெண் வாரிசு ஒன்று இருக்கணும், திருமணம் ஆயிருக்கணும்னே. ஆமாம் சார், எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆம்பளை பிள்ளை ஒன்று பொம்பளை பிள்ளை ஒன்று கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜ கிரகங்கள் சூரியனும் அந்த குருவும் பாருங்க லக்ன யோகர்களாகி அவர் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு உயர்ந்த இடத்துல தான் சார் நீங்கள் இருப்பீங்க, வேலை பார்க்குறதே நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருப்பீங்கன்னே. ஆமாம் சார் அப்படின்னாரு. இவர் பொருளாதார சார்ந்த துறைகளில் இருக்கிறார் அப்படிங்கிறது நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஃபைனான்ஸ் தனிப்பட்டு வேற பண்ணுறாரு. அதுபோக சீட்டு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறாரு. ஓனருக்கு அடுத்தபடியாக இவர் தான் ஆலோசனை கொடுக்குற இடத்துல நல்ல பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாரு. வருமானம் அவருக்கு தனிப்பட்டு அதில் நல்லா வந்துகிட்டு இருக்கு. பிரைவேட்டாக வேற ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. வருமானம் நல்லா வந்துகிட்டு இருக்கு சார். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் ரொம்ப எக்ஸலண்டா இருக்காரு. 10ஆம் இடத்தை உச்ச குருவும் லக்ன யோகாதிபதியான சூரியனும் பார்த்து அந்த சனியை சுபத்துவப்படுத்துறாங்க. சனி இருள் கிரகம். அந்த இருள் கிரகத்தை பாசிட்டிவான கிரகமான குரு பார்க்கறதும் அதே போல ஒளி கிரகமான சூரியன் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிட்டாரு. ஸோ இந்த லக்னத்துக்கு சனி பாதகாதிபதி. அவர் வக்கரமா இருக்கிறது, குரு சூரியன் போன்ற ராஜ கிரகங்கள் 5, 9 கூடியவர்கள் தொடர்பை பெறுவது கண்டிப்பான முறையில் இந்த ஜாதகருக்கு அடுத்து வர சனி திசை யோக திசை தான், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா இவர் டவுட்ல கேட்கிறாரு என்கிட்ட, சார் சனி பாதகாதிபதி, எனக்கு ஓரளவுக்கு ஜோசியம் தெரியும் சார், துலா ராசிக்கு சனி யோகாதிபதி, ஆனால் என்னுடைய லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதி இல்லையா அப்படிங்கிறாரு. பாதகாதிபதி அங்கே வக்கரமாயிட்டாரு, ஆட்சியாகி வக்கரமாயிட்டாரு. 2வது பாதகாதிபதி 11ஆம் இடத்துல தனிச்சிருந்தா தான் பாதகத்தை கொடுப்பாரு. சரிங்களா? இங்க 10ஆம் இடத்துல ஆட்சியாகி வக்ரமாகி லக்ன யோகாதிபதியான குரு சூரியன் தொடர்பை பெற்று லக்னாதிபதியும் பங்கப்படாம சுபத்துவமா இருக்கிறது, லக்னம் கெடாம இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு அடுத்து வர்ற சனி திசை 19 வருஷமும் யோகத்தை செய்யும், அதுல சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் இயற்கை பாவ கிரகமான சனி வக்ரம் பெறுறது ஒரு விதத்துல நல்லது. 2 ஒளி கிரகங்களான குரு சூரியன் பார்வையை பெறுறது இன்னும் சிறப்பு. இவங்க 2 பேருமே லக்ன யோகர்கள் இல்லையா? அப்போ இந்த ஜாதகம் யோகமா இருக்கு. பொருளாதார ரீதியாக எப்பவுமே ஒரு தன்னிறைவோட நல்லா வாழணுன்ற ஒரு கொடுப்பனையில் பிறந்த ஒரு எக்ஸலண்டான ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு மேச லக்னமாக இருக்கும் பட்சத்தில் தான் இவர் பொருளாதார சார்ந்த துறையில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாதகம் பார்த்தவொடனே பலன் சொல்லியாச்சு. சரிங்களா? அதே போல இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த குரு திசை செவ்வாய் புத்தி வர்ற செப்டம்பரோட நிறைவு பெறுது. செப்டம்பர் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ராகு புத்தி. அப்போ இவர் என்ன கேட்குறாரு, ராகு புத்தி எனக்கு வருது, ராகு புத்தி நல்லா இருக்காதே அப்படின்னு கேட்குறாரு. சார் ராகு புத்தி நல்லா இருக்காதுன்னு யார் சார் சொன்னால், உங்களுக்கு ராகு உச்சம் பெற்ற குருவோட வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு.
அப்போ பாக்யாதிபதியை போல தான் அவர் செயல்படுவார் சார். கன்ஃபார்மாக வந்து உச்சனின் வீட்டில் இருக்கிற ராகு, சுபர் வீட்டில் இருக்கிற ராகு, கோதண்ட ராகு, தனுசு ராகு. அப்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்லது தான் பண்ணும் சார். அதனால வந்து கண்டிப்பான முறையில் குருதிச ராகு புத்தி உங்களுக்கு நன்மையை செய்யும். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் வருது. வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே. ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அஸ்ட்ராலஜி சாரதி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.